விஜயநகர பேரரசை கிருஷ்ணதேவராயர் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். அரண்மனையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்திருந்தது. அரண்மனையில் அரசர் தினமும் மக்களின் குறைகளை கேட்டு வந்தார். அவருடன் புத்திசாலியான தெனாலிராமனும் இருந்தார். அரண்மனையில் ஒரு பெரிய யானை வளர்க்கப்பட்டு வந்தது. அது மிகவும் பலமானதும் கம்பீரமானதுமாக இருந்தது. ஆனால் சில நாட்களாக அந்த யானையின் குணம் மாறத் தொடங்கியது. அது அடிக்கடி கோபமாக பிளிறியது. யானையை பார்த்து அதன் பாகனுக்கே பயம் ஏற்பட்டது. அதை அமைதிப்படுத்துவது அவனுக்கு கடினமாகிவிட்டது. பாகன் நடந்ததை அரசரிடம் சென்று தெரிவித்தான். அரசர் யானையை பற்றி கவலைப்பட்டார். இந்த யானையை எப்படி அமைதிப்படுத்துவது என்று அரசர் யோசித்தார். அவர் அமைச்சர்களிடம் ஆலோசனை கேட்டார். ஒரு அமைச்சர் யானையை கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றார். அரசர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். மற்றொரு அமைச்சர் வேறு வழியை சொன்னார். ஆனால் எந்த யோசனையும் அரசருக்கு திருப்தி அளிக்கவில்லை. அப்போது தெனாலிராமன் அமைதியாக முன்வந்தார். அரசே, யானையின் மனதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். யானையை அடக்க பலம் தேவையில்லை, அன்பும் பொறுமையும் போதும் என்றார். அரசர் அவருடைய திட்டத்தை கேட்க விரும்பினார். அடுத்த நாள் தெனாலிராமன் யானை இருக்கும் இடத்திற்குச் சென்றார். அனைவரும் அவர் என்ன செய்யப் போகிறார் என்று பார்த்தனர். தெனாலிராமனை பார்த்ததும் யானை உரக்க பிளிறியது. அருகில் இருந்தவர்கள் அனைவரும் பயந்து பின்னால் சென்றனர். ஆனால் தெனாலிராமன் பயப்படவில்லை. அவர் யானையை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவர் யானையிடம் மெதுவாக பேசத் தொடங்கினார். அவருடைய குரலில் கோபமோ பயமோ இல்லை. பின்னர் தெனாலிராமன் சில பழுத்த வாழைப்பழங்களை எடுத்து வந்தார். அவற்றை யானையின் முன் மெதுவாக வைத்தார். யானை முதலில் பழங்களை சந்தேகத்துடன் பார்த்தது. அது மெதுவாக தனது தும்பிக்கையை நீட்டியது. இறுதியில் யானை ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டது. தெனாலிராமன் மெதுவாக சிரித்தார். அடுத்ததாக தெனாலிராமன் இனிப்பான கரும்பையும் கொடுத்தார். யானை அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டது. இதை கண்ட யானை பாகன் ஆச்சரியமடைந்தான். பல நாட்களாக கேட்காத யானை இன்று அமைதியாக இருந்தது. தெனாலிராமன் தினமும் சிறிது நேரம் யானையுடன் இருந்தார். அன்பும் பொறுமையும் தொடர்ந்து காட்டினார். நாட்கள் செல்ல செல்ல யானையின் கோபம் குறைந்தது. அது அமைதியாகவும் அன்பாகவும் மாறியது. முன்பு பயந்த பாகன் மீண்டும் யானையின் அருகில் சென்றான். இந்த முறை யானை அவனை அமைதியாக ஏற்றுக்கொண்டது. இந்த நல்ல செய்தி உடனே அரசரிடம் தெரிவிக்கப்பட்டது. அரசர் மகிழ்ச்சியுடன் யானையை பார்க்க வந்தார். யானை அமைதியாக இருப்பதைக் கண்ட அரசர் மிகவும் மகிழ்ந்தார். அவர் தெனாலிராமனை பாராட்டினார். தெனாலிராமா, நீ எப்படி இதை செய்தாய் என்று அரசர் கேட்டார். அனைவரும் அவருடைய பதிலை எதிர்பார்த்தனர். கோபத்தை கோபத்தால் வெல்ல முடியாது அரசே, அன்பாலும் பொறுமையாலும் மட்டுமே வெல்ல முடியும் என்றார். தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை அரசர் பாராட்டினார். அமைச்சர்களும் அவரது அறிவை ஏற்றுக்கொண்டனர். அன்று முதல் அந்த யானை அனைவரிடமும் அமைதியாக பழகியது. அன்பு அதன் மனதை மாற்றியிருந்தது. பலத்தால் முடியாததை அன்பும் பொறுமையும் சாதிக்கும். யாரையும் மாற்றுவதற்கு முன் அவர்களின் மனதை புரிந்து கொள்ள வேண்டும்.